நிகழ்வுகளின் போது மண்டகப்படி கொடுக்கும் உரிமையும் சோழர்களுக்கு மட்டுமே உண்டு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரம் நடராஜர் கோயிலை கட்டி நடராஜர் ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் அமைக்கப்பட்டுள்ள படிக்கட்டுகள் பஞ்சாட்சரப்படி என அழைக்கப்படுகிறது. அந்த பஞ்சாட்சரப்படியில் அமர்ந்தே அக்கோயிலை கட்டிய இரண்யவர்ம சோழன் முடிசூடியதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அதைத் தொடர்ந்து வழி வழியாக சோழ மன்னர்கள் பஞ்சாட்சரப்படியில் அமர்ந்தே முடிசூடி வந்துள்ளனர். இரண்யவர்மன் அதுக்கப்புறம் இங்கே நடராஜர் கோயிலை கட்டி இங்கே கோயிலில் பொற்கூரையில் பஞ்சாட்சரப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சாட்சரப்படியில் உட்கார வச்சு அவருக்கு முடிசூட்டினதுன்றது முதல்ல அவருக்கு தான் முடிசூட்டுறாங்க. சோழ மன்னனுக்கு முதல்ல முடிசூட்டுறது சிதம்பரம் தான். அன்னையிலிருந்து இந்த சோழ மன்னருக்கு முடிசூட்டுற வழக்கம் வழி வழியாக நடந்துட்டு இருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தான் நடக்குது. இப்போவும் அந்த வழக்கம் பிச்சாவரம் பழையக்காரன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோழர்களை தவிர வேறு எந்த மன்னர்களையும் நடராஜர் கோயிலில் முடிசூட்ட தில்லை வாழ் அந்தணர்கள் அனுமதிப்பதில்லையாம். இது பெரிய புராணம் உள்ளிட்டவற்றில் கூட குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்று துவங்கிய இந்நடைமுறை இன்றளவும் தொடர்கிறது. வழி வழியாக தொடரும் இந்நிகழ்வே இந்த சோழர் வம்சத்தை உலகுக்கு காட்டி வருகிறது. நான் பிறந்தது உடையார்பாளையம் ஜமீனில் பல்லவ வம்சம். நான் திருமணம் பண்ணிக்கிட்டது பிச்சாவரம் பழையக்காரர். சோழ வம்சத்தை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். இது எங்கள் பரம்பரையாக எங்கள் முன்னோர்கள் காலத்திலேயே நடராஜர் கோயில் சாவி எங்கள் குடும்பத்தில் இருந்தது. ஒரு 100 வருஷத்துக்குள்ளார அது கைமாறி விட்டது. இருந்தாலும் எவ்வளோ கோயிலுக்கெல்லாம் நாங்கள் முறை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லாம் மாறி போயிடுச்சு. இப்போ ஒரே ஒரு முறை சோழ மண்டபப்படியே நடராஜர் தேருக்கு வரும்போதும் எங்கள் மண்டபப்படி முதல் தீபாரத்தில் வாங்கிட்டு உள்ளே வந்துடுவார். திரும்பி ஆருதரா தரிசனம் முடித்து உள்ளே வரும்போதும் எங்களுடைய தீபாரத்தில் வாங்கிட்டு உள்ளே வருவார். எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் சோழ வம்சத்துக்கு மட்டும்தான் நடராஜா கோயில் உள்ளது. எங்கள் முன்னோர்கள் கட்டின கோயில் இரண்யவர்ம சக்கரவர்த்தி பொற்கூரை வேந்தது. அதனால் எங்களுக்கு அந்த உரிமை இன்றைக்கும் எவ்வளவு ஆட்சி வந்தாலும் நடராஜா கோயிலில் எங்களுக்கு அந்த மரியாதை இன்றைக்கும் செஞ்சிருக்கீங்க. நான் விவசாயம் தான் பார்த்துட்டு அக்ரிகல்ச்சர் தான். என்ன விவசாயங்க? என்ன விவசாயம்னா என்ன பண்ணுறேன்? நெல், கரும்பு, பயிர். கடைசியாக 1978ஆம் ஆண்டு சோழ மன்னர் சிதம்பரநாத சூரப்ப சோழனார் சிதம்பரம் நடராஜர் கோயில் பஞ்சாட்சரப்படியில் அமர்ந்து முடிசூடிக் கொண்டுள்ளார். சிதம்பரநாத சூரப்ப சோழனார் சமீபத்தில் மறைந்துவிட்ட நிலையில் இளவரசர் மன்னன் நடராஜர் கோயிலில் விரைவில் சோழ மன்னனாக முடிசூட உள்ளார். இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் வந்துருவாங்க. பெரிய ஊர்வலம் நடக்கும். யானை, குதிரை, எல்லாம் ஊர்வலமாக பெரிய 4 வீதியும் சுற்றி நடராஜர் கோவிலில் உள்ள பஞ்சாட்சரப்படியில் உட்கார வச்சு அவங்களுக்கு முடிசூட்டுவார்கள். முடிசூட்டின உடனே அப்புறம் எல்லோரும் அதை அவங்க ஊர்வலமாக அழைச்சிட்டு போய் அவங்க இடத்துல கொண்டு அரண்மனையில் தங்க வைப்பார்கள். இப்படி அப்புறம் தான் திருமணம் நடக்கும். முடிசூட்டி தான் திருமணம். அது மாதிரி இப்போ இவங்க வாரிசில் இருக்கிற பையனுக்கு இப்போ நாங்கள் பெரும் முயற்சி எடுத்து ஒரு சிறப்பான ஒரு முடிசூட்டு விழாவும் நாங்கள் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒரு காலத்தில் தெற்காசியாவையே கட்டியாண்ட சோழர்கள் இன்று எங்கோ ஒரு மூலையில் சாதாரண விவசாயிகளாக வாழ்ந்து வருவது காலத்தின் கோலம் என்று வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். இப்பொழுதும் எங்களுக்கு தெரிந்தும் 1978 நமது சூரப்ப சோழனார் அவருக்கு முடிசூட்டப்பட்டது. அதற்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு 1914 ஆண்டியப்ப சோழனாருக்கு முடிசூட்டப்பட்டது. அதற்கு முன்னாடி அவர் தாத்தா அவர்களுக்கு 1904 முடிசூட்டப்பட்டது. இதற்கெல்லாம் ஆதாரங்களும் பத்திரிகைகளும் இருக்கு. அதற்கு முன்னும் தொடர்ந்து அவங்க குடும்பங்கள் முடிசூட்டி கொண்டிருக்கிறார்கள்.